வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல adverbsனு ஒன்னு இருக்கு இல்லையா? அதாங்க வினை உரிச்சொற்கள். அதுக்கு பின்னாடி சில சீக்ரெட் கோட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னா நாம உடைக்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஆக்ஷனுக்கு, ஒரு செயலுக்கு எப்படி ஒரு ஸ்டைல் கொடுக்கறது? இப்போ அவன் நடந்தான் அப்படின்னு சும்மா சொல்றோம். அதுவே அவன் எப்படி நடந்தான்னு சொன்னா அந்த வாக்கியமே இன்னும் உயிரோட்டமா மாறும் இல்லையா? அது எப்படி பண்றது? அதுக்கு பேர் தான் ஆட்வர்ப். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆக்ஷனுக்கு போடுற மேக்கப் இல்லைன்னா ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை எப்படி நடந்துச்சுன்னு அழகா வர்ணிக்கிற வார்த்தை தான் இது. சோ இந்த ரகசிய பெட்டியத்தான் நாம இன்னைக்கு திறக்க போறோம். ஓகே, நம்மளோட முதல் சீக்ரெட் கோட் என்னன்னு பார்க்கலாமா? இதான் எல்லாத்துக்கும் சூப்பர் ஸ்டார் ஒய். ஒரு செயல் எப்படி நடந்துச்சுன்னு சொல்றதுக்கான முதல் முக்கியமான ரூல் இதுதான். இந்த சின்ன லீ பார்க்கத்தான சிம்பிளா இருக்கு, ஆனா இது எவ்ளோ பவர்ஃபுல் தெரியுமா? இங்கிலீஷ்ல இருக்கிற ஆட்வர்ப்ஸ்ல கிட்டத்தட்ட 80% இந்த ஒரு விதியை வச்சுதான் உருவாகுது. நினைச்சு பாருங்க, இத ஒண்ணு கத்துக்கிட்டாலே நீங்க பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். இதோட ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ஆட்ஜெக்டிவ், அதாவது ஒரு விஷயத்தோட குணத்தை சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதோட இந்த லீன்ற 2 எழுத்தை மட்டும் சேருங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு ஒரு ஆட்வர்ப் கிடைச்சிடும். இங்க பாருங்க ஒரு உதாரணம். ஸ்லோனா என்ன? மெதுவான. அதோட லீ சேர்த்தா அது ஸ்லோலி, அதாவது மெதுவாக அப்படின்னு மாறிடுது. இப்போ ஹீ வாக் ஸ்லோலின்னு சொன்னா அவன் மெதுவாக நடக்கிறான். பாத்தீங்களா அந்த ஒரு சின்ன வார்த்தை எப்படி அந்த நடைய வர்ணிக்குதுன்னு? சரி, இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். பியூட்டிஃபுல்னா அழகான. அதோட லீ சேர்க்கும்போது பியூட்டிஃபுல்லி, அதாவது அழகாக. ஷி சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, அவள் அழகாக பாடுகிறாள். அவ பாடுறது எவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தை எவ்ளோ முக்கியம்னு புரியுதுல்ல? இன்னொரு உதாரணம் பாருங்க. குவாயட்னா அமைதியான. அதுவே குவாயட்லினா அமைதியாக. க்ளோஸ் த டோர் குவாய்ட்லி, கதவை அமைதியா மூடு. ஆக இந்த முதல் கோட் உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, இப்போ அடுத்த சீக்ரெட் கோட். இது நம்ம முதல் ரூல்ல ஒரு சின்ன ட்விஸ்ட். சரி, ஒரு வார்த்தை ஒய்ல முடிஞ்சா என்ன பண்றது? அதுக்குதாங்க இந்த -yக்கு பதிலா -ஈலி போடுற ரூல். இதுவும் ரொம்ப ஈஸி. 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, ஒய்ல முடிகிற ஒரு வார்த்தைய எடுங்க. உதாரணத்துக்கு ஹாப்பி. ஸ்டெப் 2, அந்த கடைசி ஒய்ய தூக்கிடுங்க. ஸ்டெப் 3, அதுக்கு பதிலா ஐலி சேருங்க. அவ்வளவுதான், ஹாப்பிலி கிடைச்சிடுச்சு. உதாரணமா ஹாப்பி, அதாவது சந்தோஷமான. இப்போ ஹாப்பியாலி சந்தோஷமாக மாறிடுச்சு. கதைகள்ல கேட்போம் இல்லையா, தே லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்னு. அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அந்த ஒரு எழுத்து மாற்றத்துல எவ்ளோ அர்த்தம் இருக்கு பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், ஈஸி சுலபமான, அது ஈஸிலி சுலபமாக அப்படின்னு மாறும். ஹி won the மேட்ச் ஈஸிலி, அவன் ரொம்ப சுலபமா மேட்ச்ல ஜெயிச்சிட்டான். இந்த சின்ன ஸ்பெல்லிங் ரூல் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எழுத்து பிழை இல்லாம அழகா எழுதலாம். ரைட், நம்மளோட 3வது சீக்ரெட் கோட். இது டைரக்ஷனை, அதாவது திசைய சொல்றதுக்கான ஒரு சூப்பரான கோட். வேர்ட்ஸ். ஒரு செயல் எந்த பக்கம் நடக்குதுன்னு சொல்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு வார்த்தையோட வேர்ட் அல்லது வேர்ட்ஸ் சேர்த்தா போதும். உதாரணத்துக்கு பேக் கூட சேரும்போது பேக்வேர்ட்ஸ், அதாவது பின்புறமாக. அதே மாதிரி ஃபோர் கூட சேர்க்கும்போது ஃபார்வர்ட், முன்புறமாக. ஹோம் கூட ஹோம்வேர்ட், வீட்டை நோக்கி. அப் கூட அப்வேர்ட்ஸ், மேல் நோக்கி. ஒரு ஆக்ஷனோட டைரக்ஷனை கரெக்டா சொல்றதுக்கு இது ஒரு சூப்பர் டூல் இல்லையா? இப்போ நம்ம லிஸ்ட்ல கடைசி கோட், 4வது கோட், வைஸ். ஒரு செயல் எந்த விதத்துல எந்த முறையில செய்யப்படுதுன்னு சொல்றதுக்கு இந்த கோட் யூஸ் ஆகும். கேட்கறதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டா தெரியலாம், ஆனா இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். இந்த உதாரணங்களை பாருங்க, உங்களுக்கே புரியும். கிளாக் கூட வைஸ் சேரும்போது கிளாக் வைஸ், அதாவது கடிகாரம் சுற்றும் திசையில். லென்த் கூட சேரும்போது லென்த் வைஸ், நீளவாக்கில். அதே மாதிரி மணி கூட சேர்ந்தா மணி வைஸ், பண ரீதியாக. இந்த மாதிரி வைஸ் யூஸ் பண்ணி பேசும்போது உங்க இங்கிலீஷ் இன்னும் ஒரு லெவல் மேல போன மாதிரி இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் இப்ப ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இது உங்களுக்கான ஸ்பெஷல் ஆட்வர்ப் ஷீட். 4 கோட்ஸும் ஒரே இடத்துல பாருங்க. இந்த டேபிள்ல நாம பார்த்த எல்லாமே இருக்கு. எல்வை, இலி, வேர்ட்ஸ், அப்புறம் வைஸ். இந்த 4 ரூல்ஸையும் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இத நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா போதும், உங்க இங்கிலீஷ்ல ஒரு தனி ஸ்டைல் வந்துடும் பாருங்க. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். இந்த வார்த்தைய பாருங்க.
லவுட், அதாவது சத்தமான. இதை எப்படி ஒரு ஆட்வர்பா மாத்துவீங்க? யோசிங்க. நம்மளோட முதல் கோட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர். இப்போ உங்களுக்கு இந்த சீக்ரெட் கோட்ஸ் எல்லாமே தெரியும். இனிமே உங்க இங்கிலீஷை இன்னும் அழகாக்க, இன்னும் ஸ்டைலாக்க இதை யூஸ் பண்ணுங்க. அடுத்த தடவை நீங்க பேசும்போதோ இல்ல எழுதும்போதோ இதையெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. உங்க இங்கிலீஷ் நிச்சயம் ஜொலிக்கும்.